கர்நாடகாவின் பெங்களூருவில் வங்கி ஏடிஎம் வாகனத்தை வழிமறித்து ரூபாய் 7.11 கோடி கொள்ளையடித்த சம்பவத்தில் போலீஸ் கான்ஸ்டபிள் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஜேபி நகரில் உள்ள தனியார் வங்கி கிளையில் கோடிக்கணக்கான ரூபாயுடன் சென்று கொண்டிருந்த ஏடிஎம் வேனை சொகுச காரில் வந்த சிலர் மறித்துள்ளனர். மத்திய அரசின் வருமான வரித்துறை அதிகாரிகள் என்று கூறிய அவர்கள் வேனில் உள்ள ஊழியரை மிரட்டி ரூபாய் 7 கோடியுடன் தங்கள் வாகனத்தை ஏற்றினர். பின்னர் டெய்ரி சர்க்கிள் ஆர்கே காரை நிறுத்தி வங்கி ஊழியர் கீழே தள்ளிவிட்டு அருகில் உள்ள பாலத்தில் வண்டியுடன் தப்பிவிட்டனர். இதனால் அதிர்ச்சியடைந்த வங்கி ஊழியர் இது குறித்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். வங்கி ஊழியரிடம் விசாரணை நடத்திய போலீசார் பன்னார்கட்டா சாலையில் சென்ற வேனை பிடிக்க அனைத்து சோதனை சாவடிகளையும் உஷார்படுத்தினர். இந்த சம்பவத்தில் வேனிலிருந்த ரூபாய் 7.11 கோடியும் கொள்ளையடிக்கப்பட்டது. பட்டப்பகலில் நிகழ்ந்த துணிகர கொள்ளையை தொடர்ந்து சொகுசு வேன் எங்கிருந்து வந்தது, அதன் பதிவெண் உள்ளிட்ட விவரங்களை கண்டறிய சம்பவம் நிகழ்ந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் ரூபாய் 7.11 கோடி கொள்ளையடித்த சம்பவத்தில் போலீஸ் கான்ஸ்டபிள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பெங்களூரு போலீஸ் கமிஷனர் சீமந்த் குமார் சிங் தெரிவித்துள்ளார்.